ஹாய் கைஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்க பல்லாவர சந்தையில் இருக்கோம். நாங்கள் பல்லாவர சந்தைக்கு தான் வந்திருந்தோம். நானும் மிருதுலும் மட்டும்தான் வந்திருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மிருதுல் கையில் என்ன வச்சுருக்காங்கன்னா கிளி வச்சுருக்காங்க, பச்சை கிளி. அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதை தூக்கி பார்க்கணுன்ட்டு, வீட்டில் வளர்க்கணுன்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எதுவும் அந்தளவுக்கு வாங்கி கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு வளர்க்குறதுக்கு வசதி இல்லை, அதனால நான் வாங்கி கொடுக்கல. அங்கே பாருங்கள், பூனைக்குட்டியிலேருந்து இந்த பல்லாவர சந்தையில் A to Z கிடைக்குங்க. எதுவுமே கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்ல முடியாது. பழைய பொருள், புது பொருள்லேருந்து எல்லா பொருளும் கிடைக்கும். ஆடு மாடு எல்லாமே சந்தை விலைக்கே கொடுப்பாங்க. அவங்களுக்கு விலை பேசி வாங்கணும். எல்லாமே பறவை மீன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த சம்மர் லீவுக்கு நீங்கள் எங்கேயும் போகணுன்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த ஃப்ரைடே அன்னைக்கு நீங்கள் மார்னிங் ஈவினிங் வரை நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். இந்த சந்தைக்கு ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் எதுவுமே வாங்காமல் போக மாட்டீங்க. அந்தளவுக்கு உள்ள பொருள் எல்லாமே இருக்கும். அதில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ரொம்ப கூட்டம் இருந்ததுனால என்னால் வீடியோவே எடுக்க முடியல. சரியான கூட்டம். எங்களால் அந்த கூட்டத்தை சமாளிக்கவே முடியல. இங்கே பாருங்கள், ஒரு முயல் குட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்க. அது அவனுக்கு தூக்கிறதுக்கு கை கூசுனுச்சின்னு கீழே இறக்கி விட்டுட்டாங்க. தொட்டி தொட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. முயல் குட்டியும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. அழகாக புசு புசுன்னு இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகுங்க. அதை தூக்கி வச்சு தடவி தடவி கொடுத்துட்டு இருந்தாங்க மிருதுல். இது பார்க்குறதுக்கு எலி மாரியே இருந்துச்சுங்க. நான் ஆக்சுவலி எலின்னு நினச்சிக்கிட்டேன். அது பேர் லாம்ஸ்டர்ஸாம். இது வீட்டில் வளர்ப்பாங்களாம். எனக்கு தெரியாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். இந்த லவ் பேர்ட்ஸை பார்த்துட்டு என் புள்ள அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்த உடனேயே எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணார். நான் அவங்கள சமாளித்து நான் வீட்டுக்கு கொண்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேங்க. அவ்வளோ லவ் பேர்ட்ஸ், அவ்வளோ பேர்ட்ஸ் வெரைட்டிஸு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறதுக்கு ஒன்று அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் அங்கே உள்ளவங்களும் எடுத்து ஒன்று கையில் கொடுத்து ஃபீல் பண்ண விடுறாங்க. அதனால நீங்கள் தாராளமாக உங்கள் குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னங்கிறத காட்டணும், என் குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சந்தைக்கு கூட்டிகிட்டு போங்க. பழைய பொருள்லாம் பழைய பைக்கு, பழைய சைக்கிளு எல்லாமே கிடைக்குங்க. நீங்கள் ஒரு தடவை மட்டும் போய் சென்னையில் இருக்க பல்லாவர சந்தைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். வியாழக்கிழமையும் இருக்கும். ஆனால் மதியானத்துக்கு மேலே வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அடுத்தது எங்கள் ஆள் எங்கே வந்துட்டாங்கன்னா கார்டன் ஏரியாவுக்கு வந்துட்டாங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடிகள்லாம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் செடிஸ் இருக்கும். அதில் ஆள் தூக்கி பார்த்துட்டு இது வாங்குவோமா அது வாங்குவோமான்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நாங்கள் எதுவுமே லாஸ்ட்டில் வாங்கலை. சும்மா விசிட் மட்டும் பண்ணிவிட்டு வந்தோம். இந்தமாரி மூட்டை மூட்டையாக இறக்குவாங்க. இதில் நீங்கள் என்னென்னா அப்படியே அந்த மூட்டையை பிரித்து கொட்ட மாட்டாங்க. இப்போ அப்படியே இந்த மூட்டையில் இப்போ இவ்வளோ ஒரு அரை கிலோன்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் அரை கிலோ இருக்காது, கூட தான் இருக்கும். 20 rupeesலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 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 பிளேட்டில் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. அந்த ஃப்ளோட் 20 rupees, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அவ்வளோதான் இருக்குமே தவிர கூடலாம் இருக்கவே இருக்காது. உள்ளது அதிகம். எல்லா காய்கறியுமே கிடைக்கும். சுண்டைக்காயிலேருந்து எல்லா காய்கறியும், எல்லா வகையான கீரையும் இருக்கும். நீங்கள் எதையுமே வேணான்னு சொல்லிட்டு வர மாட்டீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நான் வீட்டில் எல்லாமே செஞ்சு பார்த்துருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்கும். 5 தேங்காய் 100 ரூபாங்க. 5 தேங்காயும் நாங்கள் வாங்கிட்டு தான் வந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த மித்துல் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு. மித்துல் இந்த வீடியோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க ஆத்தாவோட ஆரம்பித்தான். எல்லாம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டுருக்கீங்க. எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் தேவை. நாங்கள் நிறைய புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நாங்கள் யூடியூப் சேனலுக்கு பிக்னஸ்ஸு. ஸோ அதனால் எங்களுக்கு எப்படி எடிட் பண்ணணும், என்ன பண்ணணும், நாங்கள் அப்படியே தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கு இதில் எடிட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் யூடியூப்குள்ளே தான் தேடி ஒரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கோம். இது என் பிள்ளையோட ஆசை, ரொம்ப நாள் ஆசை. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தான். நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணேன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை கேட்டுக்கிறோம். அப்புறம் இதுவரையும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் மேலும் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவோம்.
கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக நாங்கள் ஒரு இடமும் தேடி உங்களுக்காக நாங்கள் தேடி போடுறோம் நாங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.